சொல்வார்கள். எதிர் திருத்துவ கிறிஸ்து, அதாவது எதிர் கிறிஸ்து நம்ம சொல்றோம், ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்கிறோம். வணக்கம் அன்புக்குரியவர்களே. அதாவது கிறிஸ்துவ வட்டாரங்கள்ல ஹைலைட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொன்னா இந்த அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தை தான். எதற்கு எடுத்தாலும் அந்தி கிறிஸ்துவை மையமாக வைத்தே பேசி வருவதை வாடிக்கையாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா வருது. ஸோ உண்மையிலே அந்தி கிறிஸ்து யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னதாக சின்ன கிளிப்பு, ஒரு 2 கிளிப்பிங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு நிலைமை வரும், அவ்வளவுதான். வெளிப்படுத்தல் 13-16 நிறைவேறிடும். அந்த கவர்மெண்ட் ஆன்டி கிரைஸ்ட் நியூ வேர்ல்ட் ஆர்டர், ஒரு அதிகாரம், ஒரு நாணயம், ஒரு உலக அரசுன்னு சொல்லி இலுமினாட்டின்னு சொல்லப்படுற ஆன்டி கிறிஸ்ட் இந்த உலகத்துக்கு வர போறாங்களா? கவர்மெண்டாக இருக்கும். அந்த முத்திரை அந்தி கிறிஸ்துவின் முத்திரையாக இருக்கும். இப்ப அதுக்கு முன்னாடிக்கான வேலை தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது பொதுவாகவே கிறிஸ்தவர்களிடையே இந்த பயத்தை விதைத்து எம்டி ஜெகன் போன்றவர்கள் பயணிக்கிறாங்க. எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது யாரு அப்படின்னா மோகன் ஸ்ரீ லாசரஸ். இவரு போன ஒரு இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை கூட கேளுங்க. அதாவது இயேசுவை அறிவிக்க வேண்டாம், வல்லமையோடு செயல்படுங்க பாஸ்டர்களே அப்படின்னு சொல்லி பாஸ்டர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. இப்படித்தான் அந்தி கிறிஸ்துவாக இருக்கட்டும், எழுப்புதலாக இருக்கட்டும், இவர்கள் இப்படி ஒரு கட்டவிழ்த்து பயத்தை விதைத்து பணமாக்குகிற வேலையை பாக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாகவே எம்டி ஜெகன் போன்றவர்கள் இந்த அந்தி கிறிஸ்துவை வைத்து அண்டி பொழைப்பதும், அந்தி கிறிஸ்துவை வைத்தே மையமாக வைத்தே அவர்கள் பிழைப்பை நடத்துகிறார்கள். யூடியூப் சேனலையும் நடத்தி அதுக்கு பிறகு ஆபீஸை தொடங்கியிருக்காங்க. ஸோ மூலதனம் என்ன அப்படின்னா பயம், இன்னொன்னு அந்தி கிறிஸ்து. இந்த 2 விஷயத்தை வச்சுதான் பேசுறாங்க. ஆனால் பிபிலிக்கலா எப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 24 கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை செய்வார்கள் அப்படின்னு முன்னமே சொல்றாரு. அதையே மேற்கோள் காட்டப்பட்டு இணைவசனமாக 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3 ஒரு சில வசனங்கள்ல அப்படியே குறிப்பிடப்படுகிறது. எதாவதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேட்டின் மகன், அதான் அந்தி கிறிஸ்துவ கேட்டின் மகனாகிய அவன், பிசாசானவன் 2ஆம் வருகை போல பல காரியங்களை ஏற்படுத்துவான், பல பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி மக்களை குழப்பம் விடுவிக்கும்படி வருவான், வைப்பான் அப்படிங்கிறது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அதே வேளையில வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீரோ மன்னனுக்கு ஒரு எண் கணிதமாக 666 அப்படிங்கிற அந்த வார்த்தையும் குறிப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. இவங்க இதை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்காமல், இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் இது பண்ணாமல், கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வரும் வேலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல வருடங்களாக உருட்டு பிரசங்கங்களை பொதுவாகவே பயத்தை விளைவிக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் வந்துடக்கூடாது, டிவி பெட்டி வந்துட்டா போதுமானது, அதுக்குள்ள எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி செயல்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில டிவி மொக்கையாகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போன் வந்தது. ஸ்மார்ட் போன் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள பல சிப்புகள், பல காரியங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி அது ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த செக்மெண்ட் ஸ்கேனர், அதுக்கப்புறம் ஜிபே, இப்படி ஒவ்வொரு காரியங்களாக ஒவ்வொன்றும் ஒரு வளர்ச்சியை நோக்கி உலகம் போக போக அந்தி கிறிஸ்துவனுடைய ஆதிக்கங்கள் பெருகியதாக ஒரு கதையளக்குகிற வேலையை பாக்குறாங்க. சரிங்களா? ஜிமெயில பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து, கூகுள் குரோம்னா அந்தி கிறிஸ்து, அதுக்கு அடுத்ததாக இன்னொரு கதையை கூட விட்டுருக்க பாருங்க, அதை கூட பாருங்க. Revelation 13 says the beast system will கத்தோலிக்க போப்பு ஒரு அந்தி கிறிஸ்து. அதுக்கப்புறம் மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, டொனால்டு ட்ரம்ப், புட்டின், அதுக்கு அடுத்ததாக இவங்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆதரவாளர்கள். இப்படி பல காரியங்கள். அதுக்கு அடுத்த மைக்கேல் ஜாக்சன் இன்னும் உயிரோட இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தாக்கல மைக்கேல் ஜாக்சன் ஒரு இலுமினாட்டியா. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் சரி இப்படின்னு செஞ்சுட்டா இது 6 எப்படி தெரியுமா, இப்படி போயிட்டு இது ஒரு 6 அப்படி இப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒன்று நினைச்சா அது ஹாட்டா தெரியும். இப்படி பண்ணுனா உடனே அந்தி கிறிஸ்து 6 அப்படின்றான். அதுக்கு அடுத்தாக்கல இப்படின்னு சொன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய சிம்பிள், இதை வச்சோடனே இது சிம்பிளா, புரியுதுங்களா? போப்ப இப்படி வச்சாராம். இப்படி வச்சதுனால அவர் அந்தி கிறிஸ்துவனுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்து அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா இருந்து வெறும் $100 என்று சொல்லுகிறார்கள். வேறு எந்த சொத்தும் அவர் பெயர் இல்லை.
வேறு எதுவும் அவரிடம் இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஏழை மக்களை அன்பு செய்து ஏழையாகவே தன்னை வாழ்ந்த ஒரு அருமையான பாப்பரசரை இன்றைக்கு நாம் கொண்டாடி ஆக வேண்டும். ஒரு ஏழ்மையான ஆளு, மிகப்பெரிய போப்பு, சாவதுக்கு கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா எளிமையா நடக்கணும். இந்த சபையானது, கத்தோலிக்க சபையானது ஏழைகளுக்காக செய்ய வேண்டியது. அதே வேளையில முன்பு செய்த போப்புகள், திருத்தந்தையர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனைக்கும் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டவர் புரியுதுங்களா? செய்த சில பிழையான காரியங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு சொன்னவர் தான் இந்த செத்து போன போப்பு. இவரை பார்த்து அப்படிங்கிற இது பொதுவாகவே ஐ லவ் யூ அப்படிங்கிற சிம்பிள். இதுங்கிறது ஹார்ட் லவ் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு எடுத்தாக்கல இப்படின்னு சொல்லிட்டா இது ஒரு 666. இதுல எப்படி தெரியுமா, அந்த ஓட்டை இருக்கா, ஓட்டைக்கு நேரம் எப்படி போனீங்கன்னா 6 இருக்கா, இந்த 6 வச்சு இதுதான் 666 அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் கூகுள பாத்தீங்க அப்படின்னா உருண்டையா இருக்கும். கூகுள் குரோம் உருண்டையா இருக்கும். அதை அப்படி போட்டு 6 அப்படிங்கிறது வேற யாரு? அந்தி கிறிஸ்து. 6 வேற யாரு? அந்தி கிறிஸ்து. புரியுதுங்களா? எதை கண்டாலும் அந்தி கிறிஸ்து, எவனை பார்த்தாலும் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொன்னா இங்க பிபிலிக்கலாவே அந்தி கிறிஸ்துவை குறித்து பரவலாக எழுதப்படவில்லை. கேட்டின் மகன் அவனை குறித்து பொதுவாகவே முழுவதுமாக எழுதி போடல, அதிலே நிக்கல. சரிங்களா? வேற இதுல போயிட்டாங்க. ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அதாவது எப்படின்னா அநேக அந்தி கிறிஸ்துக்கள் வந்திருக்காங்க. 1 யோவான் 2வது அதிகாரங்களை சொன்னா அநேக அந்தி கிறிஸ்துக்கள் வந்திருக்கிறாங்க, கவனமாயிரு. அதுக்கு அடுத்தாக்கல 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்துல அந்தி கிறிஸ்துவனுடைய சுவாபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே கடந்து போனார்கள். இவங்க அதே இடத்துல கெட்டிய சாக்கடையை போல இந்த என்ன பண்றாங்க அப்படின்னா அந்தி கிறிஸ்துங்கிறவன் அப்படியே ஆண்டவே பெண்தவே இப்படி பல காரியங்களை வச்சு உருட்டுறாங்க. சரிங்களா? இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் என்னன்னா, போங்கடா வேலைகளை பாருங்கடா, உழைச்சு புழைங்கடா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. எதை வந்துடக்கூடாதுயா, அதாவது ஆர்டிபிஷியல் தொழில்நுட்பம் ஒரு விஷயம் வந்துட்டுன்னா உடனே எங்களுக்கு இதாயிட வச்சிரும். எது வந்தாலும் சரி அந்தி கிறிஸ்து அப்படின்னு. புரியுதுங்களா? சரி, பொதுவாகவே அந்தி கிறிஸ்துன்னா யாரு அப்படின்னு பார்த்தா எதிர் கிறிஸ்துக்கள். ஆண்டவருடைய வேத வாக்கியங்களை மாத்தி சொல்லுகிறவன், ஆண்டவருடைய சத்துவ வல்லமையை இவன் என்ன பண்ணுவான், அவனுக்காக எடுத்துக்கொள்வான். நான் தான் கிறிஸ்து அப்படிங்கிறத எடுத்துக்கொள்வான். இயேசுவினுடைய சுவாபத்தையும் இயேசுவினுடைய காரியத்தையும் இவன் எடுக்கிறதுக்கு முற்படுவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் என்ன பண்ணுவான், அவன் தான் கடவுள். சரியா? அவன் தான் மிகப்பெரிய ஒரு கடவுளாக பாவித்து அவன் என்ன பண்ணுவான்னா போர்ட்ரேட் பண்ணி தன்னை மிகப்பெரிய வல்லமை உள்ளவனாக இந்த அந்தி கிறிஸ்துங்கிறவன் இருப்பான் அப்படிங்கிறது தான் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரங்களை சொல்லப்படுகிற காரியமா இருக்கு. சோ எவ்விதத்திலும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எந்த ஆவியா இருந்தாலும் சரி, அது எவனா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றாங்கன்னா நம்பாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இவங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல கிடையாது, அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற ஆவி உடையவர்களாக இருந்ததுனால மறைமுகமாக அந்தி கிறிஸ்துவை ப்ரமோட் பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுதா? அதாவது அந்தி கிறிஸ்துவனுடைய செயல்பாடு ஒவ்வொரு இடங்கள்லையும், அதாவது பிசாசினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மாறுபாடா இருக்கும். அதுக்கு காலத்துக்கு ஏற்ப அதனுடைய திட்டத்துக்கு, அதாவது தேவ திட்டத்துக்கு ஏற்ப அவன் சூழ்ச்சி பண்றதுதான் வேலையா வச்சிருக்கான். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதாம் ஏவாள். இந்த ஆதாம் ஏவாள் இடத்துல விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது, சாப்பிடும் நாளில் சாகவே சாவ அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சொல்கிறத பார்க்க முடியுது. சரிங்களா? சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கடந்து போகிறார். ஆனால் பின்னாளில் வந்த இந்த பொய்யுக்கும் பிதாவுமாய் இருக்கிறவன் பாம்புனுடைய வடிவாக என்னன்னா வடிவாக பொய் சொல்றான். வடிவாக பொய் சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாக மாட்டீங்க, தேவர்களை போல நன்மை தீமை அறிந்தவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு திருப்போதனை கொடுத்து ஒட்டுமொத்தமாக தேவ திட்டத்தை அழித்து போடும்படி தேவனுக்கும் உண்டான மனுஷனுக்கும் உண்டான ஒரு அன்பு பிணைப்பை தடை பண்ணுகிறவனாக ஆண்டவர் கோபம் கொள்ளும்படியாக நடக்கிறதுக்கு இவன் உள்ளடி வேலையை பார்த்தான். ஒண்ணு. அதுக்கு அடுத்த கட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரவேலுக்குள்ள சில மாம்ச இச்சைகள், அதாவது ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த முற்பட்டார். பரிசுத்தமான வாழ்வு, தேவ நீதியாக வாழ வேண்டும், உண்மை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ராஜரீக தத்துவத்தை நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில கொடுத்து இது பண்ணார் வச்சாரு. சோ நீ பரிசுத்த ஜாதியா இருக்க, நீ தனியா இருக்கணும், இத பார்த்து தாண்டா அடுத்த புறஜாதியார் என்ன பார்த்து வரணும் அப்படிங்கறது ரொம்ப சாலிடா இது பண்ணார் வச்சாரு. நம்முடைய ஜனங்களை நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்த பிசாசானவன் வேறு விதமா கொண்டு போய் பல விஷயங்கள் மாம்ச இச்சைகளை தாராளமாய் செய்யும்படியாக
பிசாசானவன் அப்படி கொண்டு வந்தான். அதுக்கு அடுத்த செக்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூ உலகில் அண்ட சராசரங்களை உண்டாக்கிய ஆண்டவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உலகத்துக்கு வராரு, வந்து அவருடைய உபதேசத்தை சாலிடா கொண்டு போறாரு. அவருடைய உபதேசமானது பரலோக ராஜ்யத்தின் பிதாவினுடைய உபதேசமாக, பரலோக ராஜ்யத்தினுடைய அதாவது ஒரே பேரான குமாரனாக அவர் வெளிப்பட்டு பல காரியங்களை சொல்லி தேவனுடைய சுவாபம் என்ன அப்படிங்கிறத அந்த ஷேடோவாக தற்சொரூபமாக பிதாவின் தற்சொரூபமாக அவரு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதாவை இப்படித்தான் அவருடைய சுவாபம் இருக்கும், இப்படிப்பட்ட சிந்தனையில தான் ஆண்டவர் இருக்கிறார். இதுதான் பரலோகத்தினுடைய ரகசியம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொன்னா, பிதாவினுடைய சேடவாக பிதா எப்படி இருப்பாரோ, பரலோக ராஜ்யத்துக்குள்ள எப்படி இருக்கிறாரோ அதே ஃபார்மெட்ல பூமியில இயேசுவானவர் அப்படியே பிதாவை பிரதிபலிக்கிறவராக அப்படியே தற்சுருவமாக வந்தாரு. சோ அந்த ஆண்டவர் சொல்லக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் பல காரியங்கள், 2ஆம் வருகை, அதுக்கு அடுத்தாக்கல தீர்க்க தரிசனங்கள், இவைகள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மறைமுக திட்டமிடலோடு பிசாசினுடைய மகனாக யாரு வரா? அந்தி கிறிஸ்து ஆவி, பிசாசின் மகன். இப்போ தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, பிசாசினுடைய குமாரன் கேட்டின் மகன் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த கேட்டின் மகன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய டூப்ளிகேட் வருவான், டூப்ளிகேட் ஃபார்மெட்ல வருவான். ஒளியின் தூதன் வேஷத்தை தரிச்சு என்ன பண்ணுவான் அப்படின்னா, தானே ஒரு தேவன் என்றும் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை இது பண்றது. அதான் 1 யோவான் 2:22 சொல்லுகிறபடி, பிதாவின் குமாரனை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து, அநேக பொய்யர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. எப்படி இவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பான், இயேசு கிறிஸ்துவை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவான், இயேசு கிறிஸ்துவை விட நான் தான் கடவுள், அது இதானது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இஸ்லாத்தியர்கள் சொல்றாங்க இல்லையா, அவர் தூதர் அப்படின்னு சொல்றாங்க பத்திலா, அவலட்சணமான பல காரியங்களை இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுறாங்க. அதே ஃபார்மேட்ல அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், வேறு மாதிரியான உபதேசத்தை கொண்டு வருவான், வேறு விதமான ஒரு அநியாய கேடு உள்ளவனாக பயணிப்பான். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசமே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பது, விசுவாசமே கிறிஸ்துவ விசுவாசமே மரித்தோரிலிருந்து உயிர் திறந்தார் என்றால் ரட்சிக்கப்படுவோம். சரியா? தேவன் அனுப்பினார், அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் தேவன், அவர்தான் சர்வலோகத்தின் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறது நம்ம நம்பணும். சரியா? இத நம்பாத பல காரியங்கள் அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், வேறு விதமான உபதேசம், பாவத்துல தப்பு கிடையாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போற பாவத்துக்கும் சரி இந்த பாவத்துக்கும் சேர்த்து இது பண்ணிட்டாரு, அதனால பாவம் பண்ண தப்பு கிடையாது, கிருபை உங்களை ஆண்டு கொள்ளும், செழிப்பின் உபதேசம், இப்படி பல காரியங்கள், உள்ளடி வேலையான இல்லாத உபதேசங்கள், வாக்குத்தத்த கிளிசோசிய வேலைகள், இப்படி பல காரியங்கள் கொண்டு வருவதெல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. ஆண்டவர் உபதேசம் அல்லாத காரியத்தை உட்புகுத்தி சபைக்குள்ள உட்புகுத்தி என்ன பண்ணுவான், இடநட செய்து பல காரியங்களை பண்ணுவோம், வாய்ப்பான். சரிங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயருக்கு அவ்வளவு மகத்துவம் வல்லமை. யாராக இருந்தாலும் சரி, இயேசுநாதரே இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற பெயரை கண்டால் உடனே ஓடிடுவான், தெரிச்சு ஓடிடுவான் பிசாசானவன். சரிங்களா? அப்போ அந்த காரியங்கள் இருக்கிறதுனால யாரு வேணாலும் ஒரு போலியாக கிறிஸ்துவ பெயரை வைத்துக் கொண்டு போலியாக அற்புதங்களையும் அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் பெயரால இது பண்ண முடியும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இராதவர்கள் இருப்பாங்க, அதை பயன்படுத்துவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. சோ அதைத்தான் அக்கிரம செயற்கைக்காரர்களே அப்படின்னு சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷம் 7:22 வாசிங்க அப்படின்னா, ஒரு காலமும் அறியவில்லை பிதாவின் சித்தமாகிய பரிசுத்தம், பிதாவின் சித்தமாகிய உண்மை, பிதாவின் சித்தமாகிய அவருடைய பிள்ளையாக இருப்பது, இப்படி பல காரியங்கள், கற்புள்ள நடக்கை. சரியா? இந்த காரியத்துல இம்பார்ட்டன்ட் பண்ணணும். இந்த காரியத்துல அவங்க அந்தி கிறிஸ்து இம்பார்ட்டன்ட் பண்ணணும். பரிசுத்தமா வாழ்றதுக்கு கொடுக்க மாட்டான், ஆபாச எண்ணங்களோட இருப்பான், மாம்ச சிந்தையோட பயணிக்க வைப்பான், என்ன பாவம் செஞ்சாலும் சரி அக்கிரமமாக நடப்பார்கள், ஆனால் இயேசுவே அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க, வைப்பாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, அக்கிரம செயற்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். ஆக இப்படிப்பட்ட அற்புதங்களும் போலியான நடவடிக்கைகளை அந்தி கிறிஸ்து செய்வான். இவ்வளவுதான் மேட்ரு. ஆனால் அந்தி கிறிஸ்துவ என்னமோ பெரிய இவனாட்ட, அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள என்ன சிந்தனை இருக்கிறதோ அந்த சிந்தனையின் அடிப்படைக்கு ஏற்பதானே அவனுடைய சுபாவம் போகும். ஒருதான் பயந்தவனா அவன் பயந்த காரியம் அவனுக்குள் செயல்படுகிறது, கிரியை செயல்படுகிறது. நான் இயேசுவோடு இருந்தால் கண்ணில் பார்ப்பதெல்லாம் இயேசுவாக தெரியும், நான் கனவிலே பார்த்தாலும் அது இயேசுவாக தெரியும். அதே போல நினைப்பெல்லாம் நான் இயேசுவாக இருந்தேன், இயேசுடைய நினைப்பாக நான் இருக்கிறேன் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் வரும், இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையை எனக்குள்ள வரும், வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா காரியங்கள் சரியா இருக்கும். நான் அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற எண்ண ஓட்டத்திலே இருக்கேன் அப்படின்னா அந்த வார்த்தை மட்டும்தான் வரும், இயேசுவை குறித்து வராது. ஒரு சில இடங்கள்ல அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லிட்டு அப்படியே கடந்து போனார்கள். இவர்கள் அதாவது சாக்கடையை போல அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தையோடு கூட தான் இருக்கிறார்கள் ஒழிய
இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒழுக்கத்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக காரியங்களை இவர்கள் விட்டு விட்டார்கள். ஆக இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயத்தை விதைத்து பணமாக்குகிற மனிதர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே அந்தி கிறிஸ்துவ அது டேஷ் ஆகும், எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பயப்படுகிறவன் பூர்ணப்பட்டவன் அல்ல, பயப்படுகிறவன் எல்லளவேனும் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. அந்தி கிறிஸ்துவ குறித்தோ அல்லது இலுமினாட்டியை குறித்தோ நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அதனால அந்த அந்தி கிறிஸ்துவ குறித்து பயப்பட வேண்டியதில்லை. அவன் வந்தா வாரான், வரட்டா போறான், நமக்கு என்னையா? நம்ம ஆண்டவர், நமக்குள் இருக்கிறவர் மிகப்பெரியவர். அவனை அழிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் அழித்து போடுகிறவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் காரியங்களையும் இது பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப அதிகமா பேசிட்டு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம்.